24 மணி நேர ICU பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். வேலூர் குடியாத்தம் பகுதியில் மின்சாரம் தாக்கி 5 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்னை மரம் வெட்டும் போது மரம் மின்கம்பத்தின் மீது சாய்ந்ததில் மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கி கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். சிறுமியின் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன என்று மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை செய்து ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி குமார். இவங்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 4 பெண் குழந்தைகளும் நீங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல விளையாடி கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருந்த பக்கத்துல பார்த்தோம்னா அத்திராமுலு அப்படிங்கிறவருக்கு சொந்தமான விவசாய நிலத்துல தென்னை மரம் வெட்டும் பணியானது நீங்க மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வழியா போன மின்கம்பத்தின் மீது அந்த தென்னை மரம் வெட்டி விழுந்து அந்த துண்டு விழுந்ததுல கம்பம் உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. அப்ப அந்த உயர் மின்னழுத்தம் கொண்ட கம்பியும் கீழே சாஞ்சிருக்கு. எதிர்பாராத விதமா அந்த உயர் மின்னழுத்தம் கொண்ட கம்பி அந்த வெளியே விளையாடிட்டு இருந்த அந்த 3வது மகளான நவ்யா, அதாவது 5 வயது சிறுமி, அவங்க மேல அந்த மின்கம்பி பட்டிருக்கு. அப்போ உடனடியா அந்த சிறுமி அந்த மின்சாரம் தாக்குனதுல துடிதுடித்து அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் அங்க பக்கத்துல இருந்த ஒரு நாயும் அந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா தகவல் தெரிஞ்ச உடனே குடியாத்தம் போலீசாரும் மின்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்துல விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் அந்த சிறுமியின் உடலும் உடற்கூறு மேற்கொள்றதுக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த தென்னை மரம் வெட்டும் போது எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாம அந்த தென்னை மரம் வெட்டும் பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா போலீசார் தரப்புல முதற்கட்ட தகவலா சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் மின்சாரத்தை நிறுத்தாம ஏன் இந்த பணி மேற்கொண்டாங்கன்ற அடிப்படையிலும் இதற்கு அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்காகவும் மின்வாரியத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் ஆலோசனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்துல 5 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி விழுந்திருக்க சம்பவம் வேலூர் மாவட்டத்துல சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி பிரபாகரன் தகவல்களுக்கு. மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்.